சட்டப்பேரவையில் நாளை முதல் 2 நாட்களுக்கு ஆளுநர் உரை மீது விவாதம். சனிக்கிழமை முதலமைச்சர் பதில் உரை வழங்குகிறார். பராமரிப்பு பணியால் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து வரும் 24ஆம் தேதி முதல் பேருந்துகள் இயக்கப்படாது. ராயபுரம் தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து முனையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் குலுக்கல் முறையில் 300 கடைகளை ஒதுக்கீடு செய்யும் பணிகளை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி பால் வசந்தகுமாரை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பாமக அன்புமணி சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். திமுகவில் இணைவீர்களா என ஓபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர், பொறுத்திருந்து பாருங்கள், அடுத்த கட்ட நடவடிக்கையை விரைவில் அறிவிப்பேன் என்று ஓபிஎஸ் பதில். சொல்றாங்க எதுவும் நடக்கலாம் நீங்க சொல்லிருந்தீங்க. வாங்க வாங்க பொறுமையா இருங்க, உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன் பேச்சு அங்கே போய். தமிழகத்தில் சிக்கன் குனியா அதிகரிப்பதை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டம் நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார அலுவலர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆளுநர் உரையில்லாமல் தமிழக சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்ற தமிழக அரசு கொண்டுவரவுள்ள தீர்மானத்தை வரவேற்கிறோம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. மத்திய அரசே தமிழக அரசை பாராட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். நேற்று 8வது பாயிண்டா எங்க பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. நேற்றே நான் பப்ளிக் மீட்டிங் அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு சார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அது பாராட்டுறது வேற யாரும் இல்லை, ஒன்றிய அரசே எங்களை பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கவும் வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட கரிகோடி பண்ணை விவசாய நிர்வாகிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி ஒருமுறை அல்ல 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். பணமே கொடுக்காமல் தானாக மக்கள் கூடுவது தாவேகாவிற்கு தான். பனையூர் தாவேகா அலுவலகத்தில் செங்கோட்டையன் பேட்டி. ஜனவரி 25 தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறும் என அறிவிப்பு. தாவேகா குடும்பத்தில் சிறிய சண்டைகள் கூட இல்லை. செங்கோட்டையனுடன் கருத்து வேறுபாடு என பரவிய தகவலுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மறுப்பு. சனாதன ஒழிப்பு பேச்சு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அபத்தமானது. சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் விமர்சனம். ராமதாசுக்கும் திருமாவளவனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் ராமதாஸ் என்று பாமக எம்எல்ஏ அருள் பேட்டி. 49வது சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு. கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய புத்தக கண்காட்சி நிறைவு பெற்றது.
கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் தொழில்நுட்ப கோளாறால் அந்தரத்தில் தொங்கிய ரோலர் கோஸ்டர் 80 அடி உயரத்தில் உயிருக்கு போராடிய 22 பேரை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். ஒரே நாளில் 463 பேருக்கு ஜாமீன் வழங்கி பாட்னா உயர்நீதிமன்றம் புதிய சாதனை. இதற்கு முன் ஒரே நாளில் 300 பேருக்கு ஜாமீன் வழங்கியதே சாதனையாக இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன். டாவோஸ் மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் பதிவு. இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா பகுதியை தாக்கிய சூறாவளி. வாகனங்கள், வீட்டின் மேற்கூரைகள் தூக்கி எறியப்பட்ட காட்சிகள். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள கனரி வார்ஃப் பகுதியில் புகழ்பெற்ற குளிர்கால ஒலி திருவிழா கோலாகல தொடக்கம். உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் உருவாக்கிய 16 ஒலிக்கலை படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.